டிடிவி தினகரன் எடுத்த ஃபோர்ஜரி ஆயுதம், விஜய்க்கு சிக்கல், ஆடிப்போன தாவேகா, ஆளுநர் முடிவு என்ன? டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்த இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. தாவேகா ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ள நிலையில் அது தனது கட்சியின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுவது முற்றிலும் பொய் என்று தினகரன் போர்க்கொடி தூக்கியிருப்பது விஜய் கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஃபோர்ஜரி புகாரை முன்வைத்து அவர் எடுத்துள்ள சட்ட ரீதியான அஸ்திரம் ஆளுநர் முடிவெடுப்பதில் பெரும் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியல் களம் இதுவரை இப்படியான உச்சகட்ட பரபரப்பை பார்த்ததில்லை. நாளுக்கு நாள் இந்த பரபரப்பு இன்னமும் அதிகரித்தவரே உள்ளது. இன்று காலை தமிழகத்தின் புதிய முதல்வராக விஜய் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய இரவு நடக்கும் அரசியல் காட்சிகள் மொத்தையும் தலைகீழாக மாற்றியுள்ளன. கிண்டியில் உள்ள லோக்பவனில் ஆளுநர் அர்லேக்கரை திடீரென சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது கட்சியின் ஒரே ஒரு எம்எல்ஏவான மன்னார்குடி காமராஜின் ஆதரவு கடிதத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வழங்கியுள்ளார். முன்னதாக தாவேகா தரப்பிலிருந்து காமராஜிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் தனது எம்எல்ஏவை தற்காத்துக் கொள்ளவும் தாவேகாவின் கணக்குகளை சிதைக்கவும் தினகரன் அதிரடி முடிவை எடுத்துள்ளார். குறிப்பாக அதிமுக கூட்டணி 53 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் தினகரனின் இந்த திடீர் நகர்வு அதிமுக முகாமிற்கு புதிய தெம்பை கொடுத்துள்ளது. இந்த சந்திப்பின் போது டிடிவி தினகரன் முன்வைத்துள்ள மிக முக்கியமான குற்றச்சாட்டு தமிழக அரசியலில் சூறாவளியை கிளப்பியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரிடம் வழங்கிய ஆதரவு கடிதத்தில் தனது கட்சியின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக தினகரன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். தான் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்காத நிலையில் தனது ஆதரவு இருப்பதாக பொய் கடிதம் மற்றும் ஆவணங்களை தயாரித்து விஜய் வழங்கியுள்ளதாகவும் இது ஒரு மோசடி செயல் என்றும் அவர் ஆளுநரிடம் புகார் அளித்துள்ளார். இதன் காரணமாகவே விஜய் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். குதிரை பேரத்தை தவிர்க்க அதிமுக வேட்பாளர்கள் புதுச்சேரி ரிசார்ட்டுகளில் தங்க வைக்கப்பட்டு நேற்று மாலை தான் சென்னை திரும்பினார்கள். இந்த இக்கட்டான சூழலில் தாவேகாவுக்கு எதிராக தினகரன் எடுத்துள்ள இந்த ஃபோர்ஜரி அஸ்திரம் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் பெரிய முட்டுக்கட்டையாக மாறியுள்ளது. அத்துடன் இந்த விவகாரம் ஆளுநர் மாளிகையில் பெரும் இழுபறியையும் ஏற்படுத்தியுள்ளது.